ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஹைதராபாத்தில் இருக்கிற பாதுகாப்பு அச்சகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு அச்சகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 போஸ்டிங்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பிரிண்டிங்கில் 68, ஃபிட்டரில் 3, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3, வெல்டரில் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் வந்து 8 போஸ்டிங், ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து 12 போஸ்டிங், தீயணைப்பில் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 96 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பணிக்கு வந்து ITI முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024 அடிப்படையில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது சலுகை வந்து உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து தேர்வு மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா SC/ST பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/4/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கீழே வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அந்த இடத்துல ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் ஹோம் பேஜில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்னு இருக்கும். இதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கேரியர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1/2024 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் இன் SPPH அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ளஸ் ஹைதராபாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் ஆர் ஃபார் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நோட்டீஸ் வந்து செக் பண்ணணும்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த நோட்டீஸ் அப்படின்ற லிங்க்கை போய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அப்ளை அப்படின்னும் போது நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த லிங்க்கை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைதராபாத் செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.